ஹாய் கைஸ், வெல்கம் டு தமிழ்ச்சி சமையலறை. இன்றைக்கி நம்ம மெதுவடை எங்கள் அம்மா எப்படி செய்வாங்கன்றத வீடியோவை பார்க்கலாம். ஏன்னா அப்போல்லாம் நமக்கு ஸ்நாக்ஸுனாலே வடை மட்டும்தாங்க. வடை இல்லைனா பஜ்ஜி அவ்வளோதான் சாப்பிடுவோம். இப்போ இருக்க பசங்களுக்கு பீஸா பர்கர் தான் ஸ்நாக்ஸாகவே தெரியும். அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த வடை. செஃப்பாக இருந்தாலும் அவருக்கு சீஃப் செஃப் அவங்க அம்மா தான். அந்த மாதிரி யாரெல்லாம் உங்கள் அம்மாவோட ஃபுட்டை மிஸ் பண்ணுறீங்கன்னுட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட். எங்கள் அம்மா செய்கிற வடை எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அதான் அந்த ரெசிப்பியை உங்களுக்கு நான் அப்படியே ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். 1/4 கிலோ உளுந்த நல்லா ஒரு அரை மணி நேரம் அளவுக்கு ஊற வச்சு எடுத்துக்கலாம். புழுங்கல் அரிசி இருக்குது இல்லைங்களா, அதையும் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் அந்த அரிசி போட்டால் தாங்க அந்த மொறுமொறுப்பு டேஸ்ட்டும் கிடைக்கும். இப்போ கிரைண்டரில் போட்டுட்டு ஃபஸ்ட்டு அரிசி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் உளுந்து அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணியாக அரைக்காமல் கொஞ்சம் கெட்டியாக இருக்க பதத்திலே எடுத்துடலாம். கெட்டியான பதத்துக்கு எடுத்ததுக்கப்புறம் பொடியாக நறுக்குன வெங்காயம், ஒரு 3 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை, வடைக்கு தேவையான அளவுக்கு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இது மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா வடையை உருண்டை பிடிச்சி போட்டுக்க வேண்டியது தான். எங்கள் அம்மாவுக்கு இது பழக்கங்க. நமக்கெலாம் இந்த மாதிரி டக்கு டக்குன்னு போடுறதுக்கு வராது. நம்ம கவர்லேயோ இல்லைன்னா நம்ம அதுக்கு நிறைய ரெடிமேடாக விற்கிது இல்லையா, அது மாதிரி போடலாம். அதுதான் கிறிஸ்பியான உளுந்த வடை ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி உங்கள் வீட்டில் நீங்களும் டேஸ்டியாக ஒரு வடை செஞ்சு சாப்பிட்டு இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.